எப்போவுமே ஒய்ஜி சாரோட ட்ராமா வந்து ஒரு அர்த்தத்தோடு இருக்கும், நகைச்சுவையோடு இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் அதே மாதிரி வீட்டுக்கு போகும்போது யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம், என்ன இப்படி சொல்லிட்டாரு, எவ்வளோ விஷயத்த சொல்லிட்டாரு ஒரு சின்ன ட்ராமாவுக்குள்ள அப்படின்னு. ட்ராமாவுக்கு மெனக்கெடுறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய விஷயம். இந்த இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 50 வருஷமாக நாடகம் நடத்திட்டு இருக்காரு. 58 வருஷம். அது அவங்க அப்பா காலத்துலேருந்து உருவான விஷயம். ஆனால் இன்னமும் அந்த நாடகத்து மேலே வந்து ஒரு துளி கூட, ஒரு சின்ன இடம் கூட போர் அடிக்காமல், படம் பார்க்குறோம் 2 மணி நேரம், அது ஒரு 2 மணி நேரம் போர் அடிக்குது நமக்கு. ஆனால் ஒரு நாடகத்தை இவ்வளோ நேரம் போர் அடிக்காமல், அதே நேரத்தில் கரண்ட் பாலிடிக்ஸை சம்மந்தப்படுத்தி அதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், எனக்கு பிடிச்ச கருத்து இருக்கலாம், அவருக்கு பிடிச்ச கருத்து இருக்கலாம், பிடிக்காத கருத்து இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் எங்களுக்கு அது தோணலை. வாய் விட்டு யோசித்து நல்லா சிரித்தோம். 3G நீங்கள் வந்து உங்களுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா 4G வந்துருச்சு, அப்புறம் 5G வரும், 6G வரும். நீங்கள் இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டே இருக்கலாம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி. ஆனால் 4G பண்ணும்போது நீங்கள் சிவாஜியை சேர்த்துருங்க. ஏன்னா சிவாஜி கூட நேர்மையாக அரசியல் பண்ண முடியாமல் தோற்று போன ஒரு ஆள். அவருக்கு நேர்மையாக அரசியல் பண்ண தெரியும், அது நம்ம ஊருக்கு ஒத்து வரல. அதனால் நீங்கள் அந்த ஜியை கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். அடுத்தது சிவாஜி, 4Gயில் வந்து சிவாஜி இருப்பார். ஸோ இந்த குழுவில் நடித்த அத்தனை பேருமே என்ன சொல்ல போனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் அழகாக பண்ணியிருந்தார் எல்லாருக்குமே. அது எப்போவுமே ஒரு நாடகத்தில் ஒரு ஸ்பெஷல் பண்ண அவர் நாடகத்தில் நடிக்கிற ஒரு சின்ன கேரக்டர் கூட கொஞ்ச நேரம் வந்தால் கூட தூக்கி சாப்பிட்டு போயிடும். இப்போ நான் சுப்பினி சார் வரமாட்டாருன்னு ஏங்கிக்கிட்டே இருந்தேன். அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனால் நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா நடித்தாங்க எப்பவும் போல். அதே மாதிரி காந்திஜி, நேதாஜியை நடித்த 2 பேருமே பிரமாதமாக பண்ணாங்க. அந்த நேதாஜியோட வாய்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த நேதாஜியை கண்ணு முன்னாடி கொண்டு நிப்பாட்டிச்சு அந்த வாய்ஸும் அந்த லுக்கும், அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நேதாஜியோட கேரக்டர். அதே மாதிரி டக்குன்னு இந்த மாயாஜாலம்லாம் பண்ணீங்க பாருங்க, டக்குன்னு விரல்லேருந்து ஸ்டிக்கர் 2 பேருக்கு ஒன்றும் புரியல என்னப்பா நடக்குதுன்னு. ஆனால் அடுத்த அதே ஸ்டிக்கை கொண்டு வந்து நல்லா இருந்திருக்கு. ஒரு மர ஸ்டிக்கை மறுபடியும் மாற்றிட்டாரு அவர். அது ஒரு ட்ராமா யூஸ் பண்ண அடுத்த ட்ராமாவுக்கு அது தாங்காது. அதுதான் ஸோ ரொம்ப சந்தோஷம். முதல்ல இந்த நாடகத்தை கிட்டத்தட்ட எத்தனை ஸ்டேஜ் ஆச்சு சார்? 70ஆ? 71க்கு அப்புறம் உள்ள கூட்டம் சென்னையில் வருது நாடகம் பார்க்குன்றது. இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் இருந்தும் எங்களுக்கு என்னென்ன பண்ணாங்களா, சினிமாவில் யோசிச்சுருக்கோம். சினிமாவை வந்து பிரயோஜனமாக கொண்டு போய் வியாபாரம் பண்ண முடியல, தியேட்டருக்கு கூட்டம் வரல. ஆனால் வீட்டில் இருந்து பார்த்துருந்தீங்க, அது எங்களுக்கு வருமானமே வரமாட்டேங்குது. அப்போ நாங்கள் இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி, சினிமா விட்டு நாடகத்துக்கு வரணும். சினிமா விட்டு நாடகத்துக்கு வந்துட்டோம்னா இதை நீங்கள் காப்பி அடிக்க முடியாது, இதை நீங்கள் வீட்டில் வந்து பார்க்க முடியாது. நாங்கள் போடுற நாடகத்தை நீங்கள் வந்து பார்த்துருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அது கூட அடுத்தபடி முயற்சிக்கலாம். நான் எழுதுகிறேன், நீங்கள் நடிங்க, நானும் நடிக்கிறேன். நன்றி. இன்னைக்கு இவ்வளவு பிஸியாக இருந்த நேரத்தில் லாஸ்ட் மொமெண்ட்டில் சொல்லி கூட குழுவெல்லாம் அமெரிக்கா போகிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லுவோம். அத்தனை பேர் ரொம்ப எனர்ஜியோடு போய் இதே எனர்ஜியோட அமெரிக்கா வாழ் மக்களை, தமிழ் மக்களை வந்து சந்தோஷப்படுத்திட்டு வரணும்னு அதுக்கு ஏற்பாடு எங்கள் அண்ணன் நெப்போலியன் சார். அவர் வந்து எனக்கு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு மனிதராக, ஒரு எம்பியாக, ஒரு அரசியல்வாதியாக, அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு பண்பாளர். எல்லாரையும் இன்முகத்தோட வரவேற்கிறதுல, கட்டி தழுவுறதுல, பாசம் காட்டுறதுல, ஒரு மனிதனுக்கு துயரம்னா வந்து நிற்கிறதுல முதலாள். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் இவங்க எல்லாத்தையும் கூட்டு போகிறாரு. நீங்களாம் நம்பிக்கையோடு போயிட்டு வரலாம். உங்கள் வீடு மாதிரி இங்கே இருக்குது. நல்லா தங்கி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லபடியாக அந்த மக்களுக்கு ஒரு நாடகத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்திட்டு வாங்க. உங்களை வாழ்த்தி வழியனுப்பணும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட்டு, நீங்கள் எல்லாம் சோஷியல் நெட்ஒர்க்கில் பிஸியாக இருப்பீங்க. ஐ நோ யூர் ஆல் ஆக்டிவ் ஆன் தட். ஸோ இந்த நாடகத்தை உங்கள் ஒப்பீனியனை தைரியமாக போடுங்க. ஸோ லெட் இட் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். அமெரிக்காவில் நாங்கள் வரோங்கிற அது ஒரு சின்ன ஒரு அட்வான்ஸ் கொடுக்கட்டும். ஸோ இன்றைக்கி இவங்க பேசுனதை கூட நாங்கள் போட போகிறோம். பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒரு கலைஞனுக்கு எல்லாத்தையும் விட இந்த பாராட்டு, அதுவும் எஸ்பெஷலி இன்னொரு கலைஞர்கிட்டேருந்து வரும்போது அது எங்களுக்கு ரொம்ப, எங்கள் குடும்பத்தில் யாரும் எங்களை பாராட்டுற மாதிரி 2 பேருக்கும் ரொம்ப நன்றி சார். நீங்கள் ரசிச்சுட்டு இருந்ததை நான் பார்த்துட்டே தான் சந்தோஷம். நான் ரசிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாம் உள்ளே வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. இவங்களை மட்டும் இல்லை, எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஆர் வித் தி பிளே. ஒவ்வொரு லைனுக்கும் நான் புதுசாக சொன்னதெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு லாஸ்ட் மோமெண்ட்டில் சொன்னால் கூட இவ்வளோ பேர் ப்ரெஸ்ஸு அண்ட் நெட்லேன்னு வந்து என்னை கவர் பண்ண உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை ஏற்பாடு பண்ணியிருக்கார் எங்கள் பிஆர்ஓ மிஸ்டர் சதீஷ். அவருக்கு மிஸ்டர் பத்மநாபன் would like to give a small memento. நெப்போலியன் சார் ஒன்று முக்கியமாக அவர் சொன்ன பாயிண்ட் நீங்கள் அங்கே சொல்லணும்.
இங்கே இந்த 2 குழந்தைங்க எல்லாரையோட பிரமாதமாக ரசிச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ திஸ் வில் அப்பீல் டு சில்ட்ரன் ஆல்சோ. ஏன்னா அவங்களுக்கு லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் காந்திஜி நேதாஜியை பார்த்துருக்காங்க. சேரன் தான் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னார் எனக்கு. ஸோ அதையும் பப்ளிசைஸ் பண்ணுங்க. இது கிடையாது, இது சூப்பர் டீலக்ஸ் இல்லை, இட்ஸ் குட் கூல் டீலக்ஸ் இது. ஸோ தைரியமாக எல்லாரும் வரலான்றதை நீங்கள் சொல்லணும். நன்றி. ஒன்ஸ் அகேன் பிரஸ், தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் நெட்டில் எவ்வளோ இதை போட முடியுமோ போடுங்க. பிகாஸ் இந்த பப்ளிசிட்டியோட தான் வி வாண்ட் டு என்டர் அமெரிக்கா. And I'm so happy the first play we are doing for Napoleon, sir. Thank you so much. God bless you. Good night.